ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியல் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ டெய்லியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் எல்லா எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்றத மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிறகடிக்க ஆசை சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு பார்த்துடலாமா? வாங்க பார்க்கலாம். ஆமாங்க, என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சீதா அவங்க அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க. உட்காந்து லேசாக மூஞ்சிலாம் வீங்கியிருக்கு, கையிலலாம் அடிபட்டிருக்கு. உட்காந்து அமைதியாக உட்காந்துருக்காங்கங்க. நம்ம மீனா அங்கே போகிறாங்க. போய் சீதாட்ட என்ன ஏதுன்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. ஆனால் சீதா ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அருண் சீதாவை அடிச்சிருப்பார் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அந்த சீன் அதோடு முடிச்சிட்டாங்கங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சீதா சொல்கிறாங்க. அதோடு முடிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடக்குதுன்னா நம்ம ரவி அந்த பாட்டில் வாங்கிட்டு வந்திருப்பா இல்லையா, அதை என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம முத்து, ரவி, அப்புறம் மனோஜ் எல்லாருமே மொட்டை மாடிக்கு போய் ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ மனோஜ் உம்முனே இருக்காருங்க. அதுக்கடுத்து ரவி என்ன சொல்கிறாருன்னா, எப்படியாவது நான் ஸ்ருதி கூட பேசணும் சேரணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. சரி பார்த்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லி நம்ம முத்து சொல்கிறாருங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடக்குதுன்னா, ரோஹிணி எப்படியாவது மனோஜ் கூட சேர்ந்துடணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா பார்க்கில் ஒரு ஆள் செட்டப் பண்ணியிருக்காங்கங்க. செட்டப் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா, மனோஜ்க்கு ஃபோன் போட்டு சொல்கிறாங்க, உன்னோட ஒய்ஃப் இங்கே பார்க்குக்கு வந்திருக்கு, ஒருத்தங்க கூட உட்காந்து சிரிச்சு பேசிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே மனோஜும் கெட்டு கோவப்பட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. டைவர்ஸே ஆகலாம், அதுக்குள்ளே எப்படியா இன்னொருத்தங்க கூட பேசுவா அப்படின்னு. இதுலேருந்து ஆனால் மனோஜ்க்கு ரோஹிணி மேலே லவ் இருக்குது அப்படின்றது தெளிவாக தெரியுதுங்க. ஆனால் மனோஜ் ரோஹிணி பண்ண தப்பை ஏற்றுக்க முடியல மனோஜ்னால். அதுதான் விஷயம். அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு கேட்டு நம்ம ரோஹிணியை பார்க்குறதுக்கு நம்ம மனோஜ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பார்க்குக்கே கிளம்பி போய் மறைமுகமாக உட்காந்து பார்த்துட்ருக்காருங்க. இன்றைக்கான எபிசோடில் இதான் ஃப்ரெண்ட்ஸ் நடந்துச்சு. நாளைக்கு எபிசோடில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.